गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஜெயவருஷம் ஆடி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம், திதி வளர்பிறை அஷ்டமி திதி. யோகம் நன்றாக இல்லை. மீனராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம்
7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன், புதன், குரு, கன்னியில் ராகு, துலாமில் சனி, செவ்வாய், சந்திரன், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வாய்ப்பு இப்பொழுது இல்லம் தேடி வரும். மனதிற்கிசைந்த மணாளனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் முதலாக சந்திக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை அமைவதற்கு தேவையான அற்புதமான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். திருமண முயற்சியிலே இன்றைய தினம் ஈடுபட்டால் வெற்றிகரமாக நடந்து முடியும். இன்னைக்கு அஷ்டமி சார் அப்படின்னு உடனே முகத்தை சுளிக்காதீர்கள். அஷ்டமி நவமி பயணத்திற்குத்தான் பார்க்க வேண்டும். முக்கியமான பிரயாணம், வெளியூர் போகிறது அல்லது தொலைதூர பயணம் மேற்கொள்வது போன்றவற்றிற்கெல்லாம் அஷ்டமி நவமி ஆகியவற்றை தவிர்க்க வேண்டுமே தவிர எல்லா விஷயத்திற்கும் அஷ்டமி நவமியை தவிர்க்க வேண்டும் என்று இல்லை. இன்று அஷ்டமியாக இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு நல்ல நாள் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடமாகிய மிதுனத்திலே அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. குடும்பஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறது. இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்திலே அமைதி நிலவும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கணவன் மனைவியரிடையே நல்லிணக்கம் ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுவீர்கள். பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 2ஆம் இடமாகிய கடகத்திலே மிகச்சிறப்பான நிலையிலே உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் சனி செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். குருவின் நட்சத்திரங்களில் ஒன்றான விசாகத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. உற்றார் உறவினர் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். அசையா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். பூமி தொடர்பான விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற விதத்தில் மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஒரு சிலர் புதிதாக வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். இது அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசியில் குரு உச்சம் பெற்று சூரியன் புதனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து மனக்கசப்பு நீங்கி நல்லுறவு மீண்டும் மலரும். தாய் மாமன், தாய் வழி உறவினர்கள் ஆகியோருடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை மீண்டும் உருவாவதற்கு இப்பொழுது கிரகங்கள் சாதகமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.
2ஆம் இடத்து சந்திரன் இன்றைக்கும் நீடிக்கிறது. லாபஸ்தானாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்திலே விசாக நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குவதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக சிறப்பாக திட்டமிட்டபடி நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிக பிரகாசமாக இருக்கிறது. சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே லாபம் அதிகமாக கிடைக்கும். லாபஸ்தானாதிபதி சந்திரன் தனஸ்தானம் ஏறிய காரணத்தினால் பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பாக இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் 3 கிரக சேர்க்கை, 10ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கைகள் அனைத்துமே உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்திலே மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் இந்த நாளிலே ஏற்படலாம். எதிர்பாராத விதமாக திடீரென வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நல்ல நாள். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும், ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் என்று சொல்வதற்கில்லை, ஆனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே முழுமையான ஒரு நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நாள். முழு மன திருப்தி ஏற்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான உதவிகள் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள். நன்மை செய்யும் கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. ஆகவே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப விசேஷங்கள் நிகழ்த்துவது பற்றிய ஆலோசனைகளை செய்து கொண்டிருப்பீர்கள். வீடு மனை நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குதல் அல்லது விற்றல் போன்றவற்றை செய்வதற்கு இப்பொழுது உங்களுக்கு உரிய சந்தர்ப்பம். இதுதான் சரியான தருணம். இப்பொழுது நீங்கள் அவற்றை செய்யலாம். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக வலுவான நிலையிலே ஒரு சில கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பீர்கள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி விடுவார்கள், காணாமல் போய்விடுவார்கள். இந்த சீனை விட்டே போயிடுவாங்க. உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தவங்க அவர்களுக்கு வேற ஏதாவது கிடைச்சணும், வேற எங்கேயோ போயிடுவாங்க. ஆகவே உங்களுக்கு உள்ள தொழில் தடைகள் எல்லாம் நீங்குகின்ற ஒரு நாள். இந்த நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும். அபாரமான தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கௌரவ பதவிகள் எல்லாம் கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். அமைதி காக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை தவிர்த்து விடவும். ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யார் என்ன சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் சரி சரி என்று தலையை ஆட்டிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். யாருடனும் விவாதம் செய்ய வேண்டாம். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே யாராவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு, ஆமாம் 3 கால் தான், முயலுக்கு 3 கால் தான், யார் 4 கால்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அதை ஆமோதிச்சிடணும். நீங்கள் இல்லைன்னா அது பெரிய வாதம் விவாதம் தர்க்கம், கடைசியில் அது பெரிய சண்டையில் போய் நிற்கும். ஆகவே பேச்சை குறைக்க வேண்டும். யாருடனும் தர்க்கம் செய்ய வேண்டாம், வாதிட வேண்டாம். அமைதியாக இருக்கவும், இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய, அமைதி காக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியினை பார்ப்போம்.
नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे तिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्विमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वासनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பதிகம் பாடப்பட்ட திருமுறை தலங்கள் 276 என்னும் வரிசையினை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொண்டை நாட்டில் உள்ள 32 திருமுறை தலங்களிலே நாம் இதுவரை
11 தலங்களை பற்றிய தகவல்களை பார்த்திருக்கிறோம். 12வதாக இன்று நாம் பார்க்கவிருப்பது திருமாகரல். திருமாகரல் என்பது இத்தலத்தின் பெயர். மாகரல் திரு என்னும் அடைமொழியைச் சேர்த்து திருமாகரல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருமாகரல் என்பது காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேரூர் செல்லும் வழியிலே ஓரிக்கை என்னும் ஊரை தாண்டி சாலை ஓரத்திலேயே திருமாகரல் என்று ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கிறது. பஸ் ஸ்டாப், திருமாகரல் பஸ் ஸ்டாப்னே சொல்லுவாங்க. சாலை ஓரத்திலேயே அமைந்துள்ள ஒரு அழகான கோவில். 2 பிரகாரங்களுடன் சற்று பெரிதாக அமைந்துள்ள ஒரு மிக பழமையான கோவில் இது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்து கோவில் என்று இது சொல்லப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலம். இத்தலத்து ஈசன் திருமாகலீசர் என்று அழைக்கப்படுகின்ற சிவபெருமான் சுயம்புவாக தோன்றியவர். அம்பிகை திருப்புவன நாயகி. தீர்த்தம் அக்னி தீர்த்தம். தலமரம் எலுமிச்சை. திருமாகலீசர் ராஜேந்திர சோழனுக்கு உடும்பு வடிவிலே காட்சியளித்தார். ராஜராஜ சோழனின் அருந்தவ புதல்வரான ராஜேந்திர சோழனை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை. அண்மையிலே அவரது 1000வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றதை நாம் செய்தித்தாள்களிலே ஊடகங்களிலே கண்டிருப்போம். அந்த ராஜேந்திர சோழன் ஒரு முறை தொண்டை நாட்டு வழியாக குதிரை மீது அமர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு புதரிலிருந்து ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. ஒரு மின்னுவது போன்ற ஏதோ ஒரு பளபளப்பு, ஒரு வினோதமான ஒரு காட்சி. கிளிட்டரிங் என்று சொல்லுவோமே, அது போல ஏதோ கிளிட்டரிங்கா இருந்தது. அது ஓடிக்கொண்டிருந்தது. தங்க நிறத்திலே ஒரு உடும்பு. உடும்பு என்பது பற்றி உங்களுக்கு தெரியும். உடும்புங்கிறது அது ஒரு வகை விலங்கு. தங்க நிறத்தில் ஒரு உடும்பு தெரிந்தது. ராஜேந்திர சோழன் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார். மன்னர் வருகிறார் என்றால் பின்னால் படைகள் எல்லாம் இல்லாமல் இருக்குமா? படை சேனை எல்லாம் வருகிறது. அது என்னமோ ஒன்று செல்கிறதே, அது என்னது என்று மன்னவர் வினவ அதை அனைவரும் துரத்துகின்றனர் குதிரை மீது. அது எங்கேயோ ஒளிந்து கிழிந்து போய் அந்த மன்னருடைய அம்புக்கெல்லாம் அகப்படாமல் தப்பித்து புதருக்குள்ளே சென்று பிறகு ஒரு புதரிலிருந்து அது சிவலிங்க திருமேனியாக வெளிப்பட்டு அவருக்கு காட்சி அளிக்கிறது. திடுக்கிட்டு போன ராஜேந்திர சோழன், சிவபெருமான் நமக்கு ஏன் இப்படி ஒரு வினோதமான விளையாடலை விளையாடி காட்சி கொடுக்கிறார் என்று புரியாமல் திகைத்து போய் நின்றார். அந்த இடம்தான் திருமாகரம். உடும்பு வடிவிலே சோழ மன்னனுக்கு காட்சி கொடுத்து அந்த உடும்பு வடிவிலேயே வந்து அப்படியே சிவலிங்க திருமேனியாக மாறி நின்ற இடம்தான் திருமாகரல் ஈசன். உடும்பீசன் என்று இவரை சொல்வார்கள். இந்த திருமாகரல் ஈசனுக்கு வழங்கப்படுகின்ற பிற திருநாமங்கள் அடைக்கலங்காத்த ஈசன், அடைக்கலங்காத்த நாதர், மகம் வாழ்வித்தவர், உடும்பீசர். உடும்பு வடிவிலே வந்து மன்னனுக்கு காட்சியளித்ததால் உடும்பீசர் என்று அவருக்கு ஒரு திருநாமம். பாரத்தழும்பர், புற்றிடம் கொண்டார். புற்றின் உள்ளே சென்று மறைந்ததால் புற்றிடம் கொண்டார். பாரத்தழும்பர், புற்றிடம் கொண்டார். நிலையிட்ட நாதர், மங்களங் காத்தவர், பரிந்து காத்தவர், அகஸ்தீஸ்வரர், திருமாகரல் ஈசர். இவையெல்லாம் இந்த திருமாகரல் தலத்திலே எழுந்தருளியிருக்கின்ற சுயம்புவாக எழுந்தருளிய இந்த சிவபெருமானுக்குரிய பிற திருநாமங்கள். அம்பிகை திருபுவன நாயகி என்ற திருக்கோலம். இத்தலத்திலே திங்கட்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். மாதம் வருகின்ற 4 திங்கட்கிழமைகளிலும் 5 திங்கட்கிழமை வந்தால் 5 திங்கட்கிழமைகளிலும் இங்கே சிறப்பு வழிபாடு நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்று சோமவார வழிபாடு என்பது மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தலத்திலிருந்து ஒரு காலத்தில் பலாப்பழங்கள் நிறைய வளர்க்கப்பட்டு இங்கே பலாத்தோப்பு இருந்தது. அந்த பலாப்பழங்களெல்லாம் தினசரி சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியத்திற்காக எடுத்து செல்லப்பட்டு வந்தனவாம். இது பழைய காலத்திலே நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு செவி வழி செய்தி. பலாப்பழங்கள் இங்கே நிறைய இருக்கும். திருமாகரலிலே தினசரி நடராஜ பெருமானின் நைவேத்தியத்திற்கு இங்கிருந்து பலாப்பழங்கள் எடுத்து செல்லப்படும். அவ்வாறு பலாப்பழங்கள் இங்கிருந்து சென்று சிதம்பரத்தை அடைந்து அங்கே நடராஜ பெருமானுக்கு அவை நைவேத்தியம் செய்யப்பட்டு அந்த நைவேத்தியம் செய்யப்பட்ட பலாப்பழத்தின் ஒரு பகுதியை ராஜராஜ சோழனுக்கு பிரசாதமாக அளிக்கப்பட்டு வந்தனவாம். இடையிலே அது ஏதோ சில காரணங்களால் தடைப்பட்டு விடுகிறது. அவ்வாறு தடைப்பட்ட போது ஏன் பலாப்பழம் வரவில்லை? தினசரி பலாச்சுளை சிதம்பரத்திலிருந்து வருமே, திருமாகரல் பலாச்சுளை சிதம்பரத்திற்கு சென்று அங்கிருந்து பிரசாதம் வருமே, ஏன் வரவில்லை என்று மன்னர் அமைச்சரை கேட்கிறார். அப்பொழுது அது நின்று விட்டது என்ற செய்தி வருகிறது. அதற்கு
காரணமானவர்களை அவ்வாறு செய்யாமல் விட்டுவிட்டவர்களை என்ன செய்யலாம், என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசிக்கிறார். ஆலய பணியாளர்களுக்கு அவ்வாறு தண்டனை கொடுப்பது நியாயம் அல்ல என்று அமைச்சர் பதிலளிக்கிறார். அதற்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு நிபந்தத்தை ஏற்படுத்த சொல்லி மன்னர் கட்டளையிடுகிறார். பிறகு அவ்வாறு செய்யப்படுகிறது. இந்த திருமாகரல் தலத்திலே நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. குரங்கனில் முட்டத்திலும் 6 கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. திருமாகலிலும் நிறைய கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. திருமாகரல் பற்றிய இன்னும் சில சுவையான தகவல்களை நாளைய நிகழ்ச்சியிலே இதன் தொடர்ச்சியாக பார்ப்போம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி, மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி. நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி, நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி. குரு ரூபிணி மனபோதினி, மனபோதினி குரு ரூபிணி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய், சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். சோதனை துயர் எரித்து சுகமழையாக்குவாய், சோம்பலின் சுடல் அகற்றி சுடரொளி வீசுவாய். பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய், பிறவி பயன் உணர்த்தி பிணிகளை நீக்குவாய். பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய், பேரின்ப வழி அமைத்து ஞான விழி காட்டுவாய். புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்நீ, சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்நீ. சதாசிவ பிரம்மேந்திர சாஸ்வத பொருள்நீ, சாந்தானந்த சத்குருவின் சாதனை அருள்நீ. ஸ்வயம் பிரகாஷ ஜீவஜோதியின் எழில் நீ, ஸ்வயம் பிரகாஷ ஜீவஜோதியின் எழில் நீ. ஓங்கார ஆனந்த ஹ்ரீங்கார குரல் நீ, ஓங்கார ஆனந்த ஹ்ரீங்கார குரல் நீ. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன் புகழ் பாடும் பணி எமக்கே அருள் ஈஸ்வரி. புதுக்கோட்டை தனில் வாழும் புவனேஸ்வரி, உன்
புகழ் பாடும் பணி எமக்கே அருளீஸ்வரி. மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி, மதி கூட்டி விதி மாற்றும் குரு ரூபிணி, நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி, நல் நெறி காட்டி ஒளியேற்றும் மனபோதினி, குரு ரூபிணி மனபோதினி, மனபோதினி குரு ரூபிணி. ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு விடியலிலும் நாம் அபிராமி அந்தாதியினுடைய அற்புத தமிழ் பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடலினுடைய பொருளாக பயனாக சொல்வது பொய் உணர்வு நீங்க என்ற சிந்தனை. உணர்விலேயே மெய் உணர்வு பொய் உணர்வு என்று நம்முடைய பெரியவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். பொய்மை போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான வாழ்க்கை லட்சியம். இந்த உலகத்திலே அறங்களிலெல்லாம் சிறந்தது எது என்று கேட்டால் அது பொய்யாமை என்று சொல்லுகிறார் திருவள்ளுவ பெருந்தகை. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று என்று சொல்லுவார். அப்படி அந்த பொய்யை விட்டு நாம் நீங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான தர்மம், அடிப்படையான கடமை. ஆகையினாலே தான் மணிவாசக பெருந்தகை சிவபுராணத்திலே சொல்லுவார், பொய் கெட்டு மெய்யானார் என்று சொல்லுவார். இந்த பொய் கெட்டு மெய்யாக வர வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவம். உள்ளே இருப்பது மெய், ஆனால் இந்த பொய்யான உடம்புக்குள்ளே இருப்பதனாலே அதனையும் நாம் பொய் என்றே சொல்லுகிறோம். கவிஞர் வாலி கூட கேட்பார், மெய்யென்று மேனியை யார் சொன்னது என்று கேட்பார். மெய்யென்று மேனியை யார் சொன்னது என்று கேட்பார். உண்டானது ரெண்டாலதான், ஊர் போவது நாலாலதான், கருவோடு வந்தது தெருவோடு போவது, மெய்யென்று மேனியை யார் சொன்னது என்று கேட்பார். இந்த பொய் உணர்வு நம்மிடத்திலே நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரார்த்தனையை செய்கிறோம். இந்த பொய் உணர்வு நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாம் இறைவினுடைய திருவுருவத்தை தியானிக்க வேண்டும். தியானம் என்பது இருக்கிறதே, அது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. நாம் நம்முடைய ஐம்புலன்களையும் ஒரு சேர ஒரு இடத்திலே வைத்து நாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவது. இந்த ஐம்புலன்களும் நம்மை பல இடங்களுக்கு அழைத்து கொண்டே செல்லுகிறது. மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேன் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். அப்படி நலந்தான் இல்லாத சிறியேனாக நாம் இருக்கிற பொழுது இந்த ஐம்புலன்களும் என்ன செய்கிறது? நம்மை 5 பகுதிகளிலே இழுத்து கொண்டே செல்கிறது. கண் ஒன்றை பார்த்தால் நம்முடைய மனம் அதன் பின்னாலே போகிறது. காது ஒன்றை கேட்டால் மனம் அதன் பின்னாலே போகிறது. மூக்கு ஒன்றை நுகர்ந்தால் அதன் பின்னாலே ஒன்று போகிறது. நாக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த உடம்பு சுகத்தை நாடி அலைந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் ஒருங்கே கூட்டி நாம் ஒரு இடத்திலே வைத்து மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு தியானம். மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டளவு உயரத் தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன், உகவாவண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர், அவர்களே வலிய சால செய்வதொன்று அறியமாட்டேன் திருப்புகலூர நீரே என்று சொல்லுவார் அப்பர் சுவாமிகள். ஐவரை அகத்தே வைத்தீர். இந்த 5 பேரும் என்னை கொண்டு போய் பல இடங்களிலே தள்ளிவிடுகிறார்கள். இவர்களை எல்லாம் நான் ஒருங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இறைவியினுடைய திருவுருவத்தை தியானிக்க வேண்டும். அபிராமி அந்தாதியிலே அருமையான தியான பாடல் இது. சின்னஞ்சிறிய மருங்கினில் சார்த்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முலையில் முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் 3 கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவம் இல்லையே. தவம் என்று சொன்னால் இது போன்ற தவம் வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். சின்னஞ்சிறிய மருங்கினில் சார்த்திய செய்யப்பட்டு தேவியை பார்க்கிறோம். தேவியினுடைய திரு உருவத்தை தியானிக்க தொடங்குகிறோம். அவளுடைய பேரழகு இருக்கிறதே, அந்த அழகிலே நம்மை மெய்மறக்கச் செய்வது எது என்று கேட்டால் தேவியினுடைய இடையிலே சார்த்தி இருக்கக்கூடிய அந்த செம்மையான பட்டு. அந்த செம்மையான பட்டை பல இடங்களிலே அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒல்கு செம்பட்டு உடையாளை என்று ஒரு இடத்திலே சொல்கிறார். அந்த ஒல்கு செம்பட்டு உடையாளாக அவள் இருக்கிறாள் என்று சொல்லுகிற பொழுதே அவளுடைய அந்த பட்டு புடவையினுடைய செம்மை நிறம், அந்த பட்டு புடவையை அவள் உடுத்தி இருக்கிற அழகு,
இன்றைய சூழ்நிலையிலே புடவை உடுத்த தெரியாதவர்களே நிறைய பேர் வந்துவிட்டார்கள் என்று சொன்னாலும் கூட புடவை என்பது நம்முடைய அடிப்படையான நாகரிகம். புடவை என்பது நம்முடைய இந்தியாவிற்கே உரித்தான ஒரு அருமையான கலாச்சாரம். தேவியினுடைய புடவை உடுத்தக்கூடிய அழகை அவர் சொல்லுகிறார். சின்னஞ்சிறிய மருங்கினில் சார்த்திய செய்யப்பட்டும். அந்த செம்மை நிறமான பட்டு இருக்கிறதே, அந்த செம்மை நிறமான பட்டு தேவியினுடைய திருவுருவமே மிகுந்த செம்மையான அழகு. நாம் பல இடங்களிலே அதை பார்க்கிறோம். தேவியினுடைய அழகு இருக்கிறதே, அந்த அழகு அவளே செக்கச் சிவந்தவளாக இருக்கிறாள். அவள் கருமேனியாக இருக்கக்கூடிய செய்தியை சியாமளா என்று சொன்னாலும் கூட பொதுவாக அவளுடைய நிறத்தை நாம் சொல்லுகிற பொழுது செம்மை நிறமாக உடையவளாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறோம். அப்படி செம்மை நிறமாக இருக்கக்கூடிய தேவியினுடைய அழகிலே அந்த புடவையை சார்த்தி இருக்கிறார்கள். அதுவும் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் நல்ல அருமையான அற்புதமான பட்டாக இருக்கிறது. ஆலயத்திற்கு சென்று அம்பிகைக்கு புடவை சார்த்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு ஜவுளி கடைக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அந்த ஜவுளி கடையிலே போய் கோயிலுக்கு அம்பிகைக்கு புடவை வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் உடனே ஒரு புடவை எடுத்து போடுவார்கள். சிவப்பாக இருக்கும். ஆனால் அந்த புடவையினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. தேவியினுடைய திருமேனியிலே சார்த்தக்கூடிய பட்டு தேவிக்கு உறுத்தக்கூடாது என்ற சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். வெயில் காலங்களிலே தேவிக்கு பருத்தி ஆடையை சார்த்த வேண்டும். மழை காலங்களிலே தேவிக்கு நல்ல கெட்டியான புடவையை சார்த்த வேண்டும். ஏனென்றால் அவளுக்கும் வியர்க்கும், அவளுக்கும் குளிரும் என்ற சிந்தனை நமக்கு வந்தால்தான் நாம் உண்மையிலேயே அவள் உயிரோட்டமாக அந்த சிலைக்குள்ளே இருக்கிறாள் என்ற அறிவோடு இருக்கிறோம் என்று பொருள். நாம் இறைவனுக்கு தரக்கூடிய பொருள்கள் அத்தனையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த தொடரிலேயே நாம் பலமுறை அதைத்தான் வற்புறுத்தி கொண்டே வருகிறோம். நாம் ஒன்றை அனுபவிக்கிற பொழுது உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிற பொழுது இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருந்து ஆட்சி செய்யக்கூடியவன் இறைவன் மட்டும்தான். அப்படி நாம் இறைவனுக்கு எதையும் தர வேண்டும் என்று யோசித்தால் அது உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். நம்மிடத்திலே இறைவன் கேட்டு பெற வேண்டிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவனுடைய பொருள், எல்லாம் அவனுடைய சொத்து, எல்லாம் அவன் தந்த வாழ்க்கை. அப்படி இருக்கிற பொழுது இறைவிக்கு நாம் சார்த்தக்கூடிய அந்த அருமையான பட்டு இருக்கிறதே, அது செய்யப்பட்டு அற்புதமான பட்டு. அது அவளுடைய சிறிய இடை, இறைவிக்கே உரிய சின்னஞ்சிறிய இடை இருக்கிறதே, அந்த சின்னஞ்சிறிய இடையிலே தேவி சார்த்தி இருக்கக்கூடிய அந்த செம்மையான பட்டை பார்க்கிற பொழுது நம் மனம் அந்த பட்டுப்புடவையினுடைய பேரழகிலே லயித்து நின்று மனதை ஒருமைப்படுத்துவதற்கான சிந்தனையிலே இருக்கிறது. சிறிய வயதிலே தாயாருடைய சேலை தலைப்பை பிடித்து கொண்டு இந்த பிள்ளைகள் நடந்து போகும். அந்த காலங்களிலே 1ஆம் வகுப்பு ஆசிரியருக்கு பின்னாலே ஒரு குழந்தை ஓடும், அந்த ஆசிரியனுடைய சேலையை பற்றி கொண்டு போகுமாம். அதுபோல தேவியினுடைய அந்த செம்மையான பட்டு நிறத்தை பார்க்கிறோம். அவளுடைய சின்னஞ்சிறிய குழந்தையாக நாம் மாறி இருக்கிறோம். அவளுடைய பட்டினுடைய அருமையான அழகிலே நாம் லயித்து போயிருந்து நாம் அவளை பற்றி கொள்வதற்காக அவளுடைய பட்டுச் சேலையை பற்றி கொண்டு தேவி அம்மா நான் உன்னுடைய குழந்தை என்று ஓடிச் சென்று அவள் பின்னாலே பிடித்து கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய மனதை அங்கே நிறுத்தி வைத்தால் அந்த மனம் தியானத்திற்கு ஒருங்குபட்டதாக இருக்கும். சின்னஞ்சிறிய மருங்கினில் சார்த்திய செய்யப்பட்டும், அந்த செய்யப்பட்டை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருவியோ நமக விகணச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆட்சிகள். நிறைய பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இந்த திருஷ்டின்றதும் விரோதிகளால் ஏற்படக்கூடிய பயம்ன்றதும் சாதாரணமாக பார்க்குறோம். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இல்லை ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் போட்டிகளை சந்திக்கிறது இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயம். திருஷ்டின்றது சாதாரணமாக கிராமங்களில் கூட போனால் சொல்வாள், நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு, பசு மாடு பால் கறக்கிறதுனா பரவாயில்லையே இவ்வளோ உங்கள் காலத்தில் காய் காய்க்கிறதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த காய் மரம் பட்டு போய்டும்னுவா. பசுமாடை பார்த்து ஆச்சரியப்பட்ட உடனே பசும்பால் கறக்காமே பசுமாடு பால் கறக்காமே போயிடும். இது கிராமத்தில் சாதாரணமாக சொல்லுவாள். குழந்தைங்களுக்கு கூட திருஷ்டி தோஷம் வரும்னு சொல்லுவாள். இப்போ இந்த திருஷ்டி தோஷம் போகிறதுக்கும் சத்துருக்களால் வரக்கூடிய பயம் போகிறதுக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் உண்டு. துர்கா தேவியோட பெருமைகளை சொல்லக்கூடிய பல நூல்கள் இருந்தாலும் தேவி மகாத்மியத்தில் துர்கா தேவியோட பெருமைகளை பார்க்கலாம். துர்கா சகஸ்ரநாமம் கூட துர்கா தேவியோட பெருமைகளோட நாமங்களை பற்றி விவரமாக சொல்கிறது. துர்கைனாலே மங்களங்கள் தரக்கூடியவள் தான். நவதுர்கை 9 துர்கையை விசேஷமாக சொல்வாள். சாந்தி துர்கை, லவண துர்கை, உங்களுக்கு விஷ்ணு துர்கை, வனதுர்கை, சூலினி துர்கை, இப்படி நிறைய சொல்வாள். இதில் சூலினி துர்கை செய்வினைகளை போக்கக்கூடியவள், பயத்தை நாசம் செய்யக்கூடியவர்கள், சத்துருலேருந்து காப்பாற்றக்கூடியவள் சொல்லுவாள்.
சத்துருக்கள்லேருந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனால கட்டாயம் துர்காதேவி காப்பாற்றுவாள். அப்படியேப்பட்ட அற்புதமான பெருமை வாய்ந்த இப்போ சொல்ல போகிற துர்கா மந்திரம். இதில் சூலினி துர்கை வந்து ஒரு அற்புதமான வரம் தரக்கூடிய தெய்வம். துர்கைன்னு எல்லாம் பயப்படுவாள். சாதாரணமாகவே துர்காதேவியை பூஜிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக நவமி ரொம்ப விசேஷம், அஷ்டமி விசேஷம். அஷ்டமி நவமி துர்கை சண்டி போன்ற தெய்வங்களை பூஜிக்க விசேஷம். ஆனால் அஷ்டமின்னு எல்லோரும் பயப்படுவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தேவியை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம். நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமியும் ரொம்ப விசேஷமாக சொல்வாள். அரளிப்பூவாலேயோ குங்குமத்தாலேயோ அர்ச்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் மாலை போடலாம். சாதாரணமாக வந்து சத்துருக்களால் பயம், கோர்ட்டு வழக்கு இருந்தால் நிவர்த்தி ஆகும். பூமி நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தீரும். இந்த தேவியோட மந்திரத்தை சொல்லி ஜபித்து திருஷ்டி சுற்றி போட்டால் நிலத்தில் ஏதாவது தொல்லைகள் இருந்தால் விலகும். அதேமாதிரி இந்த தேவியோட மந்திரத்தை சொல்லி இந்த எலுமிச்சம்பழத்தை ஜபித்து எடுத்துகிட்டு போனால் சத்துருக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகள் விலகும். சபை நடுவில் வாதங்கள் பண்ணும்பொழுது இந்த தேவியோட மந்திரத்தை ஜபித்து எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போயிருந்தால் உங்களுக்கு வந்து சத்துருக்கள் வந்து நமக்கு எதிர்ப்பாக பேசுகிறதுல தயக்கம் காட்டுவா, பேச மாட்டா. இப்படி பலவிதமான விசேஷங்கள் இந்த மந்திரத்தில் உண்டு. எந்திர ரூபமாகவோ அல்லது விக்கிரகங்கள்லையோ தீபத்திலேயோ ஆவாகனம் பண்ணி பூஜிக்கலாம். பெரும்பாலும் எந்திரங்களில் பூஜிக்கிற வழக்கம் உண்டு. இல்லை சூளம் வைத்து சூளத்தில் துர்காதேவியை ஆவாகனம் பண்ணி பூஜிக்கலாம். தேவிக்கு துர்கா சகஸ்ரநாம பாராயணம் செவ்வாய்க்கிழமை விசேஷம். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ராகு காலத்தில் பூஜிக்கிற வழக்கமும் உண்டு. ஆனால் ராகு காலத்தில் பூஜிக்கிற வழக்கம்னு சொல்லப்பட்டது. இந்த எலுமிச்சப்பழம் விளக்கேற்றுற விஷயம் இல்லை. இங்கே நாங்கள் சொல்கிறது துர்காதேவியை ராகு காலத்தில் குங்குமத்தால் வீட்டில் வந்து படம் வைத்து எந்திரம் வச்சு அர்ச்சிக்கலாம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டால் போதும். இந்த தேவியோட மந்திரத்தை ஜபம் பண்ண சத்துருக்கள் கிட்ட நெருங்கவே பயப்படுவான்வா. வழக்குகள் வந்து சாதகமாக இருக்கும். சபையில் வந்து திறமையாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்கும். சத்துருக்களை பயமுறுத்துகிற மாதிரி பேசுவாள். விரோதிகள்லாம் இந்த தேவியை பூஜிக்கிறவளை பார்த்தா விலகி ஓடுவாள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம். எந்திரங்கள் எழுதுறதுன்றது அதுக்கு சில முறைகள் உண்டு. ஆனால் பொதுவாக துர்காதேவி படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அது உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். இது வந்து நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை சாதித்து கொடுக்கும். மங்களங்களை தரும், செய்வினையை விளக்கும். சத்ருகளை வந்து விலக்கி வைத்து வெற்றியை வந்து தேடித்தரக்கூடியது. இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அப்படியே எழுதிக்குங்க. ஓம் ஹ்ரீம் தும் ஜுவல ஜுவல துர்கே தூம்ரலோசனி சண்டசம்ஹாரி தூம்ரலோசனி சண்டசம்ஹாரி ஐம் ஹ்ரீம் க்ளீம் நமோ ஐம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதி மகாதுர்கே மகாதுர்கே கும்பட் ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஹ்ரீம் தும் ஜுவல ஜுவல துர்கே தூம்ரலோசனி சண்டசம்ஹாரி ஐம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதி மகாதுர்கே ஓம் ஹ்ரீம் தும் ஜுவல ஜுவல துர்கே தூம்ரலோசனி சண்டசம்ஹாரி ஐம் ஹ்ரீம் க்ளீம் நமோ பகவதி மகாதுர்கே ஹும்பட் ஸ்வாஹா. அப்படி இந்த மந்திரத்தை வந்து தெளிவாக பார்த்து எழுதிக்குங்க. இந்த மந்திரத்தை வந்து குங்குமத்தால் ஜபித்து நெத்தியில் வந்து திலகமாக இட்டுட்டு போகலாம். காரிய சித்தியை நல்ல வசீகரமான சக்தியை கொடுக்கும். எலுமிச்சம்பழத்தை ஜபித்து எடுத்துடும் போது சத்துருக்களை வந்து விலக்கி வைக்கும். சபையில் வெற்றியை கொடுக்கும். கோர்ட்டு வழக்கு வியாஜியத்தை சாதகமாக்கும். செய்வினையை விலக்கி வைக்கும். வெள்ளியில் சூளம் பண்ணியும் நம்ம தொடர்ந்து வீட்டில் வச்சு பூஜிக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அங்குல உயரத்துக்கு. இந்த மந்திரம்ன்றது ஒரு கற்பக விருட்சம் மாதிரி. துர்க்கையை வந்து காலம்பரியும் ஜபிக்கலாம், சாயந்தரம் ஜபிக்கலாம். இது வந்து 45 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து 108 1008 ஒரு வீதம் ஜபிக்கலாம். நாம் நினைத்த ஒரு அற்புதமான பலன் தரும். உபாசனையாக ஜபிக்கும் பொழுது 1,00,000 ஒரு ஜபித்து பிரயோகம் பண்ணுற வழக்கமும் உண்டு. இந்த துர்க்கையை பூஜை பண்ணக்கூடியவர்களுக்கு எந்த இடத்துலையும் சத்துரு பயமே இருக்காது. அதேமாதிரி எடுத்த காரியத்தில் இருக்க அத்தனை பயமும் விலகி போய்விடும் உறுதியாக சொல்லலாம். மீண்டும் நாளைக்கு நம்ம வேறு ஒரு மந்திரத்தோடு சந்திக்கலாம். ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா மங்களானி பவந்து.